திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 448 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 65. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தில் 6ஆம் பகுதி 51 முதல் 60 திருப்பாடல்கள். இந்த பகுதிக்கு அமைந்திருக்கின்ற தலைப்பு அனுபோக சுத்தி. இதனை தோத்திரமே அனுபவம் என்று உணர்த்தும் சிவசக்தி பொருள் என்று விளக்கம் செய்கின்றார் காளி தாண்டவராய சுவாமிகள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 51. ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. சர்வ உயிர்களையும் ரட்சிக்கும் நாதனே, எனது உயிரே, எனது அப்பனே, எனது துன்பப் பிறவியை கெடுப்பதான சங்கரனே, அடியேன் தேவரீர் திருவுளப்பாங்கில் ஒன்றும் சேராத மலகுண கடைப்பட்ட நீசன் என்னை இவ்வித பரிசொன்றும் திருவுள்ளம் கொள்ளாமல் அடிமை செய்த சுவாமியை நினைத்து துதிக்கவில்லை. ஏனெனில் தேஜோரூபமாய் சிற்சபையில் ஆனந்த நடன சுவாமி திருவுள்ளப்பணிக்கு யாதொரு சுதந்திரமில்லாதவன் அடியேன். எனவே சர்வ சுதந்திரமும் திருவருள். எனவே அவன் அருளால் அவன் தாழ் வணங்குவதே திருவுள்ளம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 52. செய்வதறியா சிறு நாயேன் செம்பொற் பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவக்கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே. தேவரீர் என்னை ஆண்ட உண்மை சற்றும் தெரியாத நாய்க்குட்டி ஆனதால் திருவடி அருமை எனக்கு தெரியாது. அனித்திய வாழ்வுடையோர் பெரும் பேரை உரித்தாக அனுபூதி பெற்றவன் அனித்தியம் நீக்கி நித்யானந்த திருவருள் செல்வமுடைய அடியாரால் அருட்குண வாசனை பொருந்திய திருவடி சேர்வதையும் கண்டும் கேட்டும் அவை பொருள் என கொள்ளாது உண்பது உடுப்பதே பொருள் என நம்பிக்கெட்டேன் பாச விமோச்சன சிங்கமே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 53. போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேரிள மென் முலையாளோடுடன் வந்தருளி அருள் பெற்ற சீரேர் அடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண்கெட்ட ஊரேராயுங் குழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உலவாதே. எனது உண்மை மல விமோச்சன பரம குருவான சிங்கமே, உனது அடிக்கே சீரடியார் சேர்வதற் பொருட்டு தரிசனமே முக்தி என பொன்னம்பலத்தில் உமையோடும் பாசகோடிகள் அறுத்து எழுந்தருளி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவர்கள் உண்மை பெற்றதைக் கண்டும் அடியேன் அவர்கட்கு அடிமை செய்யாமல் எஜமானனில்லாத கண்கெட்ட எருது துன்பப்படுவது போல படுவதை தங்கள் திருவுள்ளம் காணவில்லையோ பாவியேன் உயிர்கெட காணேனே. எனவே உயிர் நித்தியம் ஆதலால் ரட்சிக்க வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 54. உலவா காலம் தவம் எய்தி உறுப்பு வெறுத்திங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டழுகேன் எம்மானே. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் அனலில் பொரிய வறுத்து வெகுகாலம் தவம் செய்தவர்கள் தங்கள் திருவடி காணாது வெகு ரிஷிகள் அலம் வந்து நிற்ப பாவியான என்னை அன்போடு உருகி அகம் குழம்பிய அடிமையாக திருவுள்ள பிரசாதமாகியும் மலமாயா தேகத்தை விட்டு பரமபதம் அடையாமல் ஞான ஒளியே தேவரீரை காண வேண்டுமென திரும்பவும் கருதினேன். அடியேன் கருத்தோ என்றால்
பரப்பமைந்த தலையன்பாய் இன்புள்ள வல்லவன் அல்லேன், அடியேன் எவ்வகை திருவடி காண்பேன். எனவே அன்பர்க்கே வெளிப்பட்டு அருள்வென அருளுகின்றார் அடிகள் பெருமான். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 55. மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்திங்காட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உன்றன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட ஊனார் புழுக்கூடிது காத்திங்கிருப்பதானேன் உடையானே. ஞான மான் போன்ற அருள்கண் அம்மை பாகனே என்போல எழுந்தருளியனை ஆண்ட உள்ள தேனே இன்ப அமிர்தே ஞானக் கரும்பின் ரசமே பரமசிவனே தென்னர் மன்றுள் இறையே தேவரீர் திருவுள்ள பிரசாத குறிப்பால் அடியார் நின் திருவடி சேர நானோ புழு பொதிந்த மல மூத்திர பாத்திரமாகிய இந்த உடம்பையே பொருளென கொண்டேன். அடியேன் அடிமை உடையவனே ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 56. உடையோனே நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டிங்கூர் ஞாயிற் கடையானேன் நெஞ்சுருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடிது காத்திங்கிருப்பதாக முடித்தாயே. அநாதியே ஆண்டநாதனே தேவரீர் திருவடியை நினைந்து உள்ளம் உருகும் பேராசை உடைய உண்மை அடியார் மீது திருவருள் உடைய பெருமானே அவர்கள் உனது திருவடி பெற்றது அடியேன் கண்டும் அவ்வகை ஆகாமல் ஊரில் உள்ள நாய்க்கும் பாதுகாப்பானில்லாத நாயனேன் நான் அன்பு உருகாதவன் கல் மனம் உடையவன் உட்கசிவு இல்லாதவன் இவ்வகை யாதொன்றும் இல்லாதவன் நாற்றமுள்ள புழுக்கூட்டை பாதுகாக்க இச்சை செய்த முடிவு செய்ததும் தங்கள் திருவுள்ளம் தானோ சுவாமி அடியேன் செய்வகை ஏதும் காணேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 57. முடித்தவாறும் என்றனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்தவாறும் சேராமல் சோரனேன் இங்கொருத்திவாய் துடித்தவாறும் துகிலிறையே சோர்ந்தவாறும் முகம் குறுங்குவேர் பிடித்தவாறும் இவை புணர்ந்து கேடன் தனக்கே சூழ்ந்தேனே. தேவரீர் அடியேன் பக்குவம் திருவுள்ளத்து அடைத்து பொய்க்கூட்டை மெய்வீடாகச் செய்வித்த அடியேற்குத் தகுமானதே. முன்னமே சீரடியாரை அடியேன் பொருளென பிடித்தும் என் மனம் சோர்வில்லாது உள்ளத்தில் கள்ளமை பூண்டு அடிமை திறப்பணியை இழந்து பெண் வலை மோக அதரத் துடிப்பால் துகில் சோர முகங்குறு வேர் பொடிப்ப அவை பொருளென புணர்ந்த கெடுதல் எனக்கே பலிப்புள்ளதே தவிர திருவருள் குற்றம் ஒன்றும் காணேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 58. தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. சுவாமி தேவரீர் அடியார்களுக்கு உள்ளத்தில் விளைந்த அன்புத்தேன் இன்பப்பால் ஆனந்த கரும்பின் ரசம் தெளிவில் கண்ட சிவஞான ஒளி திரிபதார்த்த நிச்சய தெளிவுடையாரின் ஊனை உருகுதல் செய்யும் ஆண்டவன் மகாதேவன் நின் சந்நிதான விண்ணப்பம் வம்பனான நான் தேவரீர் அடியேன் என திருவுள்ளம் கொண்டு அடிமை செய்தால் தகுமோ. ஒருவன் தானே நகைத்து தன்மேல் கருணை வைத்து கொண்டவன் அவனுக்கு இன்பம் உண்டாமோ. அப்படி போலவே முடியும். எனவே என்னை உன் அன்பனாக்கி ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 59. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. தேவரீர் பெருமை வேறான யாவர்கட்கும் அறிவொண்ணாத முதல் பொருளே. விண்ணப்பம் அடியேன் நாயினும் கொடிய பாவி
அத்தகைய புல்லறிவனை கருணையால் மகா கேவலத்திலிருந்து எடுத்து அடிமைப்படுத்த திருவுள்ளம் கொண்ட சுவாமி, சகல தசையில் பாராமுகமானால் அடியேன் புறம்பானால் விட்டு விடுவது கருணையோ? என்னை ரட்சிப்பதற்கு வேறு கடவுளும் உளரோ? அடியேன் என் செய்வேன்? என் ஆத்ம ரக்ஷகரே, பொன்போல் ஒளிரும் திருமேனி அழகரே, என் தாயே, மகவானது வேறிடம் தெரிந்து போமோ? எனவே ரட்சிக்க கடன் பெற்ற தாங்களே அடியேனையும் ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 60. புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள்நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணமில்லா நாயினே நெகும் அன்பில்லை நினை காண நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. தேவரீர் அடியார் திருச்சபையில் எனதென அச்சமில்லாமல் பிரவேசிப்பேன். அடியார்களுக்குள்ளே நானும் அவர்களைப் போல தோள் கொட்டி ஆனந்த களிப்புறுவேன். எதனால் என்றால், வெட்கமில்லாத நாயானவன் நான். எனவே உருகதில்லாதவன் நான், அன்பு உடையவன் அல்லன் நான். எவ்வகையாக இருந்தாலும் தேவரீரே அடியேற்கு உண்மை அனுபூதி அருள வேண்டும். பரிபாகம் இல்லை எனக்கு என்று தெரிந்தும் தாங்கள் திருவுள்ள பிரசாதம் உண்டாகாவிட்டால் எம் தாயே, ஐயோ, இத்தனு கரண புவன போகத்தில் நான் இனி வசிக்க மாட்டேன், என்னை ரட்சிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தின் மற்றைய பகுதிகளையும் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.